மனிதனுக்கும் தெய்வத்துக்கும் உண்டான ஒரு காதல்னால நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் தான் திருப்பாவை. பெரியாழ்வார்னு அழைக்கப்படுற விஷ்ணு சித்தர் அவரோட தோட்டத்துல துளசி மாடத்துக்கு அருகே கண்டெடுக்கப்பட்ட பெண் குழந்தை தான் இந்த கோதை. கோதைன்னு பெயர் சூட்டிய இந்த ஆண்டாள் 12 ஆழ்வார்களுக்குள்ள இவர் மட்டுமே பெண்ணாழ்வார். பெரியாழ்வாரால அரங்கனின் புகழ் கேட்டே வளர்ந்த கோதைக்கு அரங்கன் மீது பற்று அதிகமாச்சு. அவள் வளர வளர அவன் மீது அவள் வைத்த பற்றும் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. விஷ்ணு சித்தர் தினமும் தோட்டத்திலிருந்து மலர்களை கொண்டு வந்து கோதை கிட்ட கொடுக்கறாங்க, மாலையா தொடுக்க. கோதையும் மாலை தொடுத்து கொடுத்து வந்தாள். அரங்கன் மீது அவள் வைத்த பற்று காரணமாக அந்த மாலைய தான் அணிஞ்சு பார்க்கறா. தான் அணிந்த பிறகு அந்த மாலைய தந்தையிடம் கொடுக்கிறா அரங்கனுக்கு அணிவிக்க. இத ஒரு நாள் பார்த்துடுறார் பெரியாழ்வார். அவள் மீது மிகுந்த கோபம் அடைகிறார். அதனால பெரியாழ்வார் அரங்கனுக்கு அன்றைய தினம் மாலையை அணிவிக்கல. அன்று இரவு கனவுல தோன்றினார் அரங்கன். அன்பினால கோதை சூடி கொடுத்த மாலையே எனக்கு ஏற்றது அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார் பெரியாழ்வார். ஆண்டாளுக்கு திருமண வயது வந்தது. வரன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு பெரியாழ்வார். ஆனால் அவளோட மனமோ அரங்கனை தவிர வேறொன்றுமே நினைக்கவில்லை. மனித பிறவியான இவள் எப்படி அரங்கனை மணக்க முடியும் அப்படிங்கிற கவலை வந்துடுது பெரியாழ்வாருக்கு. பெரியாழ்வாரோட கனவுல அரங்கன் தோன்றி ஸ்ரீரங்கத்திற்கு கோதையை அழைத்து வரும்படி சொன்னார். ஸ்ரீரங்கத்துல அரங்கனோட ஐக்கியமானாங்க ஆண்டாள்.